அஜித் சார் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சப்போர்ட் அது வந்து நடிகருங்க. நடிகர் இப்போ நம்ம இவங்க கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல்வாதி கூட பார்த்தீங்கன்னா, அவங்க கூட என்ன பண்ணால் ஏன் இது தலைவர், இப்போ அரசியல் தலைவர்னு இவர் வந்துட்டார். இப்போ இவங்க டிஎம்கேல கூட சரி, நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், இது தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இது எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பயம், நாளைக்கு நம்ம இதில் நடந்துச்சுன்னா இப்போ நம்மளும் மாட்டுவோம் இல்லையா? அதனால் நம்மளும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு பெருசாக அவங்கக்கிட்ட காட்டிக்கல. முறைப்படி பார்த்தா ஆந்திராவில் நடந்தது, அந்த யார் அவர் அல்லு அர்ஜுனா அவர் வந்தார், அதில் இறந்துட்டாங்க இல்லையா? அவரை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க இல்லையா? உடனடியே ஆக்ஷன் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணாங்களே. அப்போ ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணல? விஜய் எதுக்காக நீ அரெஸ்ட் பண்ணல? இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒன்று இது பார்த்தேன், அவர் வந்து மக்கள் தலைவராக வரப்போகிறன்ற, அப்போ நீ என்ன பண்ணணும், நேரடியாக வந்து மக்கள் வந்து சந்திக்கணும். ஏன்னா அச்சாலம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு டைலாக், நீ அந்த டைலாக் யாரும் எழுதி தரல அவருக்கு. எழுதி கொடுத்தா அந்த டைலாக் சொல்லியிருப்பார், என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், என் உயிர் அந்த எந்த இதில் அந்த இடத்துல போனாலும், அந்த ஊரில் போனாலும் பரவாயில்ல, என் மக்களை நான் பார்க்க வருவேன், நீங்கள் எனக்கு வந்து பாதுகாப்பு தரீங்களோ தரலையோ, என் மக்களை நான் இப்போ பார்க்க வரேன்னு சொல்லி நீ இறங்கி வந்து மக்களை பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா நீ உண்மையிலே வருங்கால பெரிய தலைவர்.